இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டாங்க சரிங்களா. படத்தோட சர்டிஃபிகேட் வந்து எப்போ வேணா வந்து ரிலீஸ் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் அது தேர்தல் டைம்னால ஒரு தலைவரோட படம் வந்து வரக்கூடாது. ஏன்னா வந்து விஜய் அண்ணா பாட்டை கூட வந்து ஸ்கூல் ஆனுவல் டேல வந்து ப்ளே பண்ணக்கூடாது, அது கூட வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி விஜய் பாட்டு வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு படி வந்து சொன்னாங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஜனநாயகன் படத்தை வந்து சர்டிபிகேட் இந்த வாரத்துல வர ஹைலி சான்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணா அண்ணனால எல்லா இடத்துலயுமே பிரச்சாரம் பண்ண முடியாது. இந்த படத்தை வச்சு ஓரளவுக்கு வந்து நேம் கிடைக்கும் டிவிக்கேன்ட்டு. அதனால வந்து படக்குழு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண ஹைலி வந்து சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இது வந்து எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனை வச்சு இந்த படத்தை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி வந்து அர்ச்சனா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பொறுப்புல இருக்காங்க. அந்த மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த படத்தை வந்து போட்டு பார்த்துட்டு இதுல வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை, இந்த டைம்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு படம் வர ஹைலி சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் சரிங்களா, மே 4 ரிசல்ட்னா இந்த மே 7 வந்து படம் வரும். 9 வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்தா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணோம். அந்த அர்ச்சனா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துட்டு சொல்றோம்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.